சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. முக்கியமா ஒரு வீடியோ போட்டு மட்டுமே நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அந்த வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படிதான் நம்ம அதுல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லாருக்குமே வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக். ஆனா டாப் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா யூடியூப் தான். அதுல யூடியூப்ல சில கண்டிஷன்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபேஸ்புக் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா இன்ஸ்டாகிராம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம்ல தான் டாப் லெவல்ல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸா இன்ஸ்டாகிராம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூடியூப், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், நாலாவது பாத்தீங்கன்னா ட்விட்டர். இந்த நாலுலயுமே சில கண்டிஷன்ஸ் நீங்க முடிச்சே ஆகணும். அப்படி முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இதுல எந்தெந்த கண்டிஷன்ஸ் முடிக்கிறது ரொம்ப ஈஸி, எந்தெந்த பிளாட்ஃபார்மத்தோட கண்டிஷன்ஸ் முடிக்கிறது ஈஸி அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நாளை பத்தியுமே தனித்தனியா நான் பிரிச்சு போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கா? சொல்லப்போனா எந்த விதமான கண்டிஷன்ஸுமே இல்லாம ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாத பிளாட்ஃபார்ம் தான் அது. அது மூலியமா கூட உங்களால ரொம்ப நல்லா அழகா அதிகமா சம்பாதிக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா அதுல இருந்து எப்படா நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அட இந்தியாவில தாங்க நிறைய பேருக்கு அது தெரியாது. இந்தியாவை தவிர்த்துட்டு வெளிநாடெல்லாம் நிறைய போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாட்ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம எப்படா இந்தியாவில இருந்து வீடியோ போட்டோம்னா அது எப்படா வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னா, ஏன்னா இதுலதான் ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்ப யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜனல் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா வியூஸ் நிறைய பேருக்கு கொண்டு போகும். அப்படி இருக்கும்போது அந்த ரீஜனல்ல எந்த லாங்குவேஜோ, நம்ம வீடியோ போட்டது எந்த லாங்குவேஜோ அதை பேஸ் பண்ணி தான் ரெக்கமெண்ட்ல போகும். ஆனா இந்த பிளாட்ஃபார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது அப்படியெல்லாம் எடுக்காது. உலகம் ஃபுல்லா யாரு வேணாலும் நம்மளோட கண்டென்ட்டை பார்க்க முடியும். ஆல்ரெடி நானும் இந்த சந்தேகத்துலதான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஆனா போட்டதுக்கு அப்புறம் என்னோட அந்த சிந்தனை அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிருச்சு. அது வேற எதுவுமே இல்லைங்க, டெய்லி மோஷன் தான். டெய்லி மோஷன் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு இது ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட ஆப் தான். இது பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி டெய்லி மோஷன்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு சம்பாதிக்க முடியும். இதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்டிங்லயும் பாத்தீங்கன்னா இதுல கண்டிஷன்ஸ் எதுவுமே வைக்கல, இப்பவும் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எதுவுமே வைக்கல. நீங்க வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ போட்ட ஆரம்பிச்ச அந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு எலிஜிபிள் தான், சம்பாதிக்கிறதுக்கான எலிஜிபிள். வியூஸ் வந்தாவே போதும் உங்களால சம்பாதிக்க முடியும். இந்த ஏர்னிங்ஸை உங்களால ஈஸியா பேபால் அக்கௌண்ட்லயே வித்ரா பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னாலும் அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை வச்சு கூட நீங்க வித்ரா பண்ணிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் எந்த கண்டிஷனுமே இல்லாம நமக்கு ஈஸியா ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் டெய்லி மோஷன் தான். நீங்க யூடியூப்ல போடுற வீடியோவா இருக்கட்டும், இல்ல ஃபன்னி வீடியோஸா எந்த மாதிரி வீடியோ வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாத்தையுமே ஒரு கண்டென்ட் சூஸ் பண்றீங்கன்னா அது ரிலேட்டட்ல எல்லா வீடியோஸுமே கொண்டுட்டு போய் அதே மாதிரி டெய்லி மோஷன்லயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீங்க அதுல என்ன பண்ணலாம், டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டெய்லி மோஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில கொஞ்சம் தான் ஃபேமஸ், ஆனா வெளிநாட்டுல தான் அதிகப்படியான ஃபேமஸ். அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனா ரெக்கமெண்ட்ல போக போக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதுல அதிகமாக நிறைய பேருக்கு வீடியோ ஈஸியா ரீச் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல வியூஸும் அதிகமா கிடைக்கும், அதே மாதிரி ஏர்னிங்ஸும் அதிகமா கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு அதுல கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாம ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வருமானம் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு எதுவுமே கண்டிஷன் ஃபாலோ பண்ணாம எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பா வீடியோ மானிட்டேஷன் கிடைக்கிற ஒரு நல்ல ஆப் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் டெய்லி மோஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுல கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால வேணும்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத நீங்களே கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி எப்படி எல்லாத்துலயுமே காப்பிரைட் கண்டென்ட் போடக்கூடாதுன்னு இருக்கோ அதே மாதிரி டெய்லி மோஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா காப்பிரைட் கண்டென்ட் போடக்கூடாதுங்கிற ரூல் இருக்கு. அதனால இந்த ஒரு ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே ஓன் கண்டென்ட் இருக்குதான் எல்லா இடத்துலயுமே
ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால ஓன் கண்டென்ட் இருக்கிற வீடியோக்களை போடுறதுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். எதுலையுமே நம்ம அடுத்தவங்களோட கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலே தூக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா டெய்லி மோஷன்லயும் சப்போஸ் நீங்க காப்பிரைட் கண்டென்ட் அதிகமா போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா டெய்லி மோஷன் சேனலே தூக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஓன் கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா டெய்லி மோஷன் புது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறதுனால அதுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இன்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெனியூனான ஒரு வீடியோவை போட்டு ரொம்ப ஈஸியாவே நீங்க அதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இதுல கூட நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு ஒரு புதுசா முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்லி மோஷனே ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா அதுல இருக்கிற சில விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். எதுவுமே நீங்க ஆரம்பிச்சாதான் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன ஏது அப்படிங்கறத நீங்க கத்துக்க முடியும். அதனால ஆரம்பிச்சு பாருங்க. உங்களுக்கே பல விஷயங்களை கத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.